ஹலோ கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம MT-15 வர கொடுத்துட்டோங்க. ஸோ அது ரொம்ப நாள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ கடைசியாக நம்ம ட்ரீம் பைக் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கும் கொஞ்சம் இஎம்ஐ இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு லோனும் அதிகமாக இருக்கிறனால அதுக்கும் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பிங்க. கண்டினியூஸாக அதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ ஆகிடுச்சு, அது இல்லாமல் பர்சனல் ரீசனும் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம்லாம் கண்டிப்பாக யூடியூப்பை விடுறதா இல்லை. ஸோ நம்ம R15 கடைசியில் நம்ம ஒயிட் கலர் ட்ரீம் பைக் வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன், கொஞ்சம் தூரம் போய்ட்டு காமிக்கிறேன். ரொம்ப நாளாச்சுங்க உங்களை பார்த்து. நீ யோசிச்சிருப்பேன், என்னடா அவன் ஹெல்ப் பண்ணால் போயிட்டானே, அதுக்கப்புறம் வரமாட்டானா அப்படி இப்படிலாம் யோசிச்சுப்பீங்க. லாஸ்ட்டாக லைவ் ஒன்று போட்டேன். ஸோ கொஞ்சம் பிரச்சனையாகி அதை நான் சொல்கிறேங்க. நான் அது கொஞ்சம் பர்சனலாக சொன்னேன்னா அது இன்னொருத்தவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ்லாம் போடுவேன். நான் எப்பப்போலாம் கேப் கட்டி தான் போய் வீடியோஸ் எடுத்து போடுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் ஹைவே போய்க்கிறேன். சர்வீஸ் ரோட்டில் ஓடிட்டுருக்கேன். பைக் பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை? ஒயிட்டு. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சுங்க சொல்லி. ஹலோ காய்ஸ், கேஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. கடைசியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10K அடிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. சரியான வெயிலுங்க. கேஸ் ஃபைனலி நம்ம R15 போய்ட்டு நம்ம வந்து ஃபுட்டில் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் வீடியோஸ் வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து லோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பார்ட் டைமாக ஜொமேட்டோவும் ஓட்ட போகிறோம். ஸோ 1 இயரில் நம்ம லோனை முடிச்சுட்டு, ஸோ இன்னும் ஃபுட்டு கம்மியாக தான் கொடுக்குறேன். இன்னும் நான் அதிகமாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூடியூப்பில் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வரணும் அப்படின்னு எனக்கும் தான் ஆசை. ஸோ அமௌண்ட் இல்லைங்க, நான் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் லோன் மட்டும் கட்டிட்டு கண்டிப்பாக நான் ஃபுல்லாக இறங்கிடுவேன் யூடியூப்பில். ஸோ ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு நம்மளுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டு, யாராவது R15 வச்சுக்கிட்டு ஜொமேட்டோ ஓட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஸோ நிறையா பேர் இதுமாதிரி பண்ணுறாங்க, ஆனால் வீடியோஸ்லாம் அவ்வளோ எடுத்து போடுறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சொன்னது, நீ வீடியோஸ் எடுத்து போடலாம் ஜொமேட்டோவில், ஆனால் என்ன பிரச்சனைனா நீ ஓட்டுறது ஓகே தான், யார் அட்ரஸ்ஸு பர்சனல் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு நான் போய்ட்டு ஆர்டர் எடுக்கிறது, கொடுக்கறது, அவங்க லொக்கேஷன் கூட காமிக்கக்கூடாது. ஸோ கஸ்டமரோட ப்ரைவசி முக்கியம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேங்க. கண்டினியூஸாக பாருங்கள். நான் எதனால நான் வந்து டிஸ்கண்டினியூ யூடியூப்பை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு ஜாலியாக இருக்க போகிறோம், ஃபேமிலியை பார்த்துட்டு. செம்மையாக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குங்க பைக் ஓட்ட. இன்னும் சர்வீஸ் வர விடலைங்க, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் பண்ண போகிறேன், ஆயில் அது மட்டும் தானே மாற்ற போகிறாங்க. ஸோ நம்ம MT-15 மெயின்டைன் பண்ணுறப்பே பார்த்துட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ போய்ட்டு நம்ம யூட்டன் அடிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பைக் வாங்கினதாங்க ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ தான் இஎம்ஐ இருந்தாலும், ஸோ பைக் ஒரு இஎம்ஐ போட்டு கஷ்டப்பட்டு என் பேரில் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஸோ அண்ணன் கூட இப்போ தான் ஒர்க், ஐயோ இந்த பள்ளம் வேறு. ஸோ அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம பைக்கு வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற பெட்ரோல் செலவாம் இல்லை. இப்போ ஜொமேட்டோ ஓட்டினா எப்படியா இருந்தாலும் பெட்ரோல் செலவுக்கே பாதி போய்ட்டு நினைக்கிறேன்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம எது ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தானே. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டினியூவாக பண்ணுவோம். லைவ் வருவேன், அப்பப்போ வருவேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பைக் பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தான் காமிக்க நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொன்னல. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம வந்து புது பைக் வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கா? இந்த பேர் நான் பிச்சிருவேன், கொல்லப்படாதீங்க. நம்ம யூடியூப் லோகோ அடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சா எடுக்காமல் வீட்டிலே இருந்து தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. வாட்டர் சர்வீஸ் விட்டுடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைக் பார்த்திங்களா, ஒயிட் கலரு, நம்ம MT-15 கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். ரேடியேட்டர் கார்டும் நான் வந்து போடாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்டு நேற்று வந்து புதுப்பேட்டை போனாங்க, இது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம மாட்டுற வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து இவன் தான் வரப்போகிறான். ஓகேவா காய்ஸ்? உங்ககிட்ட காமிக்கணும்னு இருந்தேன். நான் சொன்னல லைவ்லேயே ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஓவர் ஹீட்டிங் இது தாங்க ஒரு பிரச்சனையே. மே மாதம் வேறு ஆயிடுச்சா, கோப்ரோ வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருதுங்க. ஓகேவா? நான் பைக் பார்த்துட்டிங்களா? செம்மையாக இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்கள்கிட்ட பேசி. ஸோ நானும் எதுவும் வீடியோ போடாமல் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஜொமேட்டோ வந்து நான் அதுக்கு இன்னும் பேசியிருக்கேன். ஸோ நான் இன்னும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து R15 வச்சு ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லாஸ்ட் டைம் லைவ் போட்டப்போ நிறைய பேர் வந்து சொன்னீங்க, ஏன்னா இன்னும் வீடியோஸ் போடல, இன்னும் லைவும் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லவ் பிரச்சனை, அந்த வீட்டு பிரச்சனை அது தாங்க போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஓரளவு நான் கிளியர் ஆகிடுச்சு, நான் தெளிவாகிட்டேன். இதுக்கப்புறம் வந்தால் வராட்டே போட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். கேஸ் நம்ம வந்து ஜொமேட்டோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். கேஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வரும், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓட்டிட்டு நம்ம அதில் வர கொஞ்சம் அமௌண்ட் வச்சு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம வந்து R15 எவ்வளோ மைலேஜ் தருது, ப்ளஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், லோனு கட்டி முடிச்சுட்டு ஸோ நம்ம ஃப்ரீயாக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மைண்டை போட்டு குழப்பறதா இல்லை. ஸோ கொஞ்சம் பிரச்சனைனால நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ பைக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க போகிறது இவன் தான். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சாரி, எல்லாத்துக்கும் சாரி, ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள். பாய் காய்ஸ். ஆனால் டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய்.